பூமிக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் தனித்தன்மை வாய்ந்தது. ஒவ்வொன்றினுடைய தோற்றம், இயக்கம், மேற்பரப்பு, காந்தவலயம், சூழ்நிலை இவை அனைத்தும் ஒரு விசித்திரம். இந்த விசித்திர கூட்டத்தில் மிகச் சிறியதாய் சூரியனுக்கு மிக நெருக்கமாய் சுழலும் கிரகம்தான் புதன். அதே நேரத்தில் அதன் மேல் ஒரு ரகசிய திரை போல அறிவியலால் இன்னும் முழுமையாக திறக்கப்படாத நுணுக்கங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. மனிதன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக புதனை பற்றி பார்த்தும் கணித்தும் வந்தாலும் அதை நெருக்கமாக கொண்டு நோக்க இயன்றது கடந்த சில தசாப்தங்களில் தான். புதன் என்பது வெறும் ஒரு சிறிய பாறை கிரகம் மட்டுமல்ல, அது சூரிய குடும்பத்தின் மிக முக்கியமான பகுதியும் கூட. இந்த கிரகம் மிகவும் தனித்துவமுடைய இயக்கங்களையும் சூழ்நிலைகளையும் அற்புதமான அமைப்புகளையும் உடையதாக இருக்கிறது. ஆக ஒரு பாறை கிரகமான புதன் சூரியனுக்கு பிரத்யேகமாக உள்ள இடத்தில் மிக கடுமையான வெப்பமும் அதிரடியான குளிரும் கொண்ட சூழ்நிலையில் சுழலக்கூடியது. புதன் கிரகம் சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது. அது சூரியனை முதலில் சூழ வந்த பெரிய துகள்கள் மற்றும் பாறை கஷாயங்கள் ஒருங்கிணைந்து உருவானதாகவும் நம்பப்படுகிறது. இவை கோளமாய்தான் சுழலத் துவங்கின. ஆனால் பூமி மற்றும் பிற கிரகங்களைப் போல மொத்தமாக வளர்ந்து விடாமல் அதன் சிறிய பருமனில் நிலைத்து விட்டது. புதனின் விட்டம் சுமார் 4879 கிலோமீட்டர் மட்டுமே. இது பூமியின் விட்டத்தில் பாதிக்கும் கூட குறைவுதான். ஆனால் புதன் கிரகத்தின் உட்பகுதியில் உள்ள உலோக இரும்பு கோர் அதன் மொத்த அளவில் பெரும்பாலான பாகத்தை எடுத்துக்கொள்கிறது. இந்த இரும்பு கோர் ஒரு பந்து போன்று இருக்கிறது. இதுதான் புதன் கிரகத்தில் ஒரு பசுமை காந்த வளையத்தை உருவாக்குவதற்கான காரணமாக இருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். புதன் கிரகம் சூரியனை சுற்றும் வழியை ஒரு நிலையில்லாத தன்மையிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால்தான் அது சில சமயங்களில் சூரியனுக்கு மிக அருகிலும் சில சமயங்களில் சற்று தொலைவிலும் அமைந்து விடுகிறது. இதன் விளைவாக வெப்பநிலை மிகவும் மாறுபடக்கூடியது. புதனில் ஒரு பகுதி 430 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமடையும். அதே கிரகத்தின் இருட்டான இன்னொரு பகுதி -180 டிகிரி செல்சியஸ் வரை குளிர்ச்சியடையும். இது பூமியில் உள்ள எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஒப்பானதல்ல. புதன் கிரகம் ஒரு முறை சுழல 58.6 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அது சூரியனை சுற்ற சுமார் 88 நாட்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளும். இதன் பொருள் என்னவென்றால், புதன் கிரகத்தில் ஒரு நாள் என்பது, அதாவது சூரிய உதயம் முதல் அடுத்த சூரிய உதயம் வரையிலான காலம் என்பது சுமார் 176 பூமியினுடைய நாட்களுக்கு சமம். அதாவது புதனிலே ஒரு நாள் வாழ்வதற்கே 1/2 வருடங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வளவு சுழற்சி மாறுபாடுகளும் வெப்பநிலை மாறுதல்களும் இருக்கக்கூடிய இடத்திலே உயிர் வாழ இயலுமா? இன்று வரை புதன் கிரகத்தில் உயிரின் சாத்தியங்கள் இல்லை என்று நம்பப்படுகிறது. அதன் மேற்பரப்பில் வாயுவோ நீரோ இல்லாத சூழ்நிலையும் காணப்படுகிறது. மேலும் அதன் காந்த வளையம் மிக மிக மெல்லியதாகவே இருக்கிறது. என்றாலும் சில பகுதிகளில் நிலையான இருண்ட பள்ளத்தாக்குகளில் உறைந்த நீர் இருப்பதாக நாசாவின் மெசஞ்சர் விண்கலம் கண்டுபிடித்திருக்கிறது. அதை போல புதனின் மேற்பரப்பு அடிக்கடி சோதனைக்குரியதாய் இருக்கிறது. அது மிகவும் பழைய மற்றும் அடர்ந்த பகுதிகளால் நிரம்பி இருக்கிறது. பூமியின் சந்திரனை போல புதனும் மிகுந்த குழிகள் மற்றும் பாறை மேடுகளால் நிரம்பிய ஒரு பாறை கிரகம். இந்த குழிகள் கோள்கள் இடித்ததில் ஏற்பட்டவை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக விண்வெளி பொருட்கள் அதில் மோதியதில் இவை உருவாகி இருக்கலாம். அதை போல புதனில் மலைகளும் வெடிப்புகளும் கூட காணப்படுகின்றன. சில மலைகள் 2 முதல் 3 கிலோமீட்டர் உயரம் கொண்டவையாகவும் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நீளத்தில் பரவியதாகவும் இருக்கின்றன. இவை கிரகத்தின் மேற்பரப்பு சுருங்கியதை காட்டுகிறது. புதன் மிகவும் வெப்பமான பகுதியில் இருப்பதால் அதன் உள் அமைப்பு குளிரும் போது சுருக்கம் அடைகிறது. இந்த சுருக்கம் புதனின் மேற்பரப்பில் சில இடங்களில் நீண்ட அடுக்குகளை தோற்றுவிக்கின்றன. இவை பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டதாகவும் விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். அதை போல புதனில் புயல்களோ மேகங்களோ இல்லாத நிலையும் காணப்படுகிறது. இதற்கு காரணம் அட்மாஸ்பியர் இல்லாத ஒரு பாறை கிரகம் என்பதால். இருந்தாலும் மிக மெல்லிய வகையிலான வெடித்து வாங்கும் தூசி போன்ற நுண்ணுயிரிகள் சூரிய கதிர்களின் தாக்கத்தில் புதனின் மேல் தூண்டப்படுவதையும் காணலாம். இதனை எக்ஸோஸ்பியர் என்று அழைக்கிறார்கள். இவ்வாறு புதன் சூரிய குடும்பத்தில் மிக நெருக்கமான மற்றும் மிக சிறிய பாறை கிரகமாக உள்ளதோடு அதன் மேற்பரப்பும் இயக்கமும் சூழ்நிலையும் வியப்பூட்டக்கூடியதாகவும் இருக்கின்றன. அதை போல 1974ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய மெரினர் 10 விண்கலம் மூலம் புதனை பற்றிய ஆய்வு துவங்கப்பட்டது. இது புதனின் அருகே சென்ற முதல் விண்கலம். ஒரே பயணத்திலே
3 முறைகள் அதனது பாதையை கடந்து அதன் மேற்பரப்பை படம் பிடித்தது. அந்த காலத்தில் கிடைத்த புகைப்படங்கள் மேற்பரப்பினுடைய தோற்றம், அதில் உள்ள வெடிப்பு குழிகள், மலை அடுக்குகள் ஆகியவற்றை பற்றிய பெரும் தகவல்களையும் நமக்கு கொடுத்தன. மேரினர் 10 சூரிய ஒளியின் தாக்கத்தில் புதனில் இருக்கும் சிறிய அளவிலான காந்த வளையத்தையும் பதிவு செய்தது. இது புதனில் ஒரு இரும்புக்கோர் இருக்கலாம் என்பதற்கான முதல் உறுதிப்படுத்துதலாகவும் அமைந்தது. ஆனால் மேரினர் 10 தன் பயணத்தின் போது புதனின் வெறும் 45 விழுக்காடு மேற்பரப்பை மட்டுமே படம் பிடிக்க முடிந்தது. மீதமுள்ள பகுதிகள் இன்னும் ரகசியமாகவே இருந்து வந்தன. இதைத் தொடர்ந்து நாசா 2004ஆம் ஆண்டு மெசஞ்சர் என்ற ஒரு விண்கலத்தை ஏவியது. இது 2011ஆம் ஆண்டு புதனின் சுற்றுப்பாதையில் நுழைந்தது. அதன் பணி 2015 வரை நீடித்தது. இந்த 4 ஆண்டுகளுக்குள் மெசஞ்சர் புதனை பற்றி முந்தைய அனுமானங்களை விட 8 மடங்கு மேற்பட்ட தரவுகளை வழங்கியது. மெசஞ்சர் மூலம் நாம் அறிந்த பல விஷயங்களில் முக்கியமான ஒன்று, புதனுடைய மேற்பரப்பில் உறைந்த நீர் மற்றும் கரிம உலோகங்கள் இருப்பதும், குறிப்பாக அதன் வடதுருவத்தில் நிரந்தரமான இருட்டில் இருக்கும் பள்ளத்தாக்குகளில் நீரின் உறைந்த வடிவமான பனிக்கட்டிகள் இருப்பதும் உறுதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இவை சூரியனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது என்றாலும் அந்த பகுதிகள் சூரிய ஒளியை அடையாதவையாக இருப்பதால் வெப்பம் அதிகரிக்காமல் நிலைத்து இருக்கிறது. அதைப்போல புதன் கிரகத்தின் மேற்பரப்பில் நச்சு வாயுக்கள் இருக்கின்றன என்பதும் கண்டறியப்பட்டிருக்கின்றன. இது அங்கே உயிரிகள் வாழ முடியுமா என்ற கேள்வியையும் எழுப்பி இருக்கிறது. புதன் கிரகத்தின் உள் அமைப்பு மிகவும் அடர்த்தியான இரும்பு கோரால் நிரம்பியது என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டது. இது அதன் சுழற்சியின் மீது நுணுக்கமான தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. எரிபொருள் இன்றி அது மேற்பரப்பில் மோதியதன் காரணமாக அதன் பணியும் முடிந்துவிட்டது. ஆனால் அதன் 4 ஆண்டுகள் செயல்பாடு புதனின் மறைந்திருந்த இயற்கை ரகசியங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. அதை போல இப்போது நம்மிடத்திலே ஒரு புதிய பயணமும் காத்து கொண்டிருக்கிறது. அது பெபிகொலம்போ எனப்படும் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனமான ESA மற்றும் ஜப்பானிய விண்வெளி நிறுவனமான JAXA இணைந்து நடத்திய மாபெரும் திட்டம். இந்த விண்கலம் 2018ஆம் ஆண்டு ஏவப்பட்டது. இது 2025இல், அதாவது தற்போதைய வருடத்தில் புதனின் சுற்றுப்பாதையில் நுழையவும் இருக்கிறது. இது 2 பகுதிகள் கொண்ட ஒரு பயணமாகும். ஒன்று மேற்பரப்பை பரிசோதிக்கும் போது மற்றொன்று சுழற்சி இயக்கங்களை ஆராயும். ஆக பெபிகொலம்போ மூலமாக நம்மிடம் வரும் தரவுகள் புதன் குறித்து மேலும் ஆழமான புரிதலை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக அதன் உள் அமைப்பு, புவிக்காந்த செயல்கள், மேற்பரப்பின் மாற்றங்கள் மற்றும் சூரிய கதிர்கள் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதையும் இதில் கற்றுக்கொள்ள முடியும். ஆக மொத்தத்தில் புதன் கிரகம் அதன் சிறிய பருமனிலும் சூரியனுக்கு மிக நெருக்கமான சூழ்நிலையிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவியல் மர்மம். அதன் மேற்பரப்பில் ஒளிக்கதிர்கள் வீசும்போது அது ஒரு வெடித்த பாறை கடல் போல் ஒளிர்கிறது. ஆனால் அந்த ஒளிக்கு பின்னால் இன்னும் ஆயிரக்கணக்கான கேள்விகள் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. சூரியனை தொடர்ந்து அதற்கு அருகே சுழலக்கூடிய 2வது கிரகம்தான் சுக்கிரன் என்று அழைக்கப்படும் வீனஸ். இந்த கிரகம் பூமியுடன் சில அம்சங்களில் மிக நெருக்கமாக இருந்தாலும் உண்மையில் அது ஒரு கொடூரமான உயிர் வாழ முடியாத இடமாகவே மாறியிருக்கிறது. பூமியையும் சுக்கிரனையும் ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டும் அண்மையான பருமன்களை கொண்டவை. பூமியின் விட்டம் சுமார் 12,742 கிலோமீட்டர், சுக்கிரனின் விட்டம் சுமார் 12,104 கிலோமீட்டர். இதனால்தான் சுக்கிரனை பூமியின் சகோதரி கிரகம் என்று கூட விஞ்ஞானிகள் அழைக்கிறார்கள். இருந்தாலும் இந்த 2 கிரகங்களின் புவி அமைப்பும் வளிமண்டல சூழலும் வெப்பநிலை நிலைகளிலும் முற்றிலும் வித்தியாசமானவை. சுக்கிரன் கிரகம் சூரிய குடும்பத்தில் அதிக வெப்பம் கொண்ட கிரகம். சூரியனுக்கு மிக நெருக்கமான புதனை விட சுக்கிரன் மிக சூடானது என்பது ஆச்சரியமாக தோன்றலாம். ஆனால் இதனை புரிந்து கொள்ள முதலில் சுக்கிரனின் வளிமண்டல அமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வீனஸினுடைய, அதாவது சுக்கிரனுடைய வளிமண்டலத்தில் 96.5 விழுக்காடு கார்பன் டை ஆக்சைடு CO2 மற்றும் சுமார் 3.5 விழுக்காடு நைட்ரஜனும் இருக்கிறது.
இதன் காரணமாகத்தான் சுக்கிரனில் ஒரு மிகப்பெரிய கிரீன் ஹவுஸ் விளைவு ஏற்படுகிறது. பூமியில் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட கிரீன் ஹவுஸ் விளைவால் நாம் சூரிய வெப்பத்தை தக்க வைத்து வாழும் சூழல் கிடைக்கிறது. ஆனால் சுக்கிரனில் இந்த விளைவு கட்டுப்பாட்டை இழந்துவிட்டது. சூரியனிடம் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் கிரகத்தின் மேற்பரப்பில் விழும்போது அந்த வெப்பத்தை வெளியே விட முடியாமல் கார்பன் டை ஆக்சைடு அடுக்குகளில் சிக்கிக் கொள்ள வைக்கிறது. இதனால் வெப்பம் உள்ளே அதிகமாக சேர்ந்து சுக்கிரனின் மேற்பரப்பில் 470 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையை அடைகிறது. இந்த வெப்பத்தில் எந்த கருவியும் இயங்க முடியாது. நீரொன்று நீர் வடிவத்திலே இருக்க முடியாது. உயிரினம் சாத்தியமே கிடையாது. மேலும் சுக்கிரனின் மேற்பரப்பின் அழுத்தம் பூமியில் கடலுக்கு அடியில் காணப்படும் அழுத்தத்தை விட 90 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அதாவது நாம் அதன் மேற்பரப்பில் நிற்பதென்றால் 1 டன் அழுத்தத்தை உடல் முழுவதும் ஏற்க வேண்டியிருக்கும். இவ்வளவு கடுமையான சூழலிலும் மனிதன் சுக்கிரனை ஆராய்வதில் முனைப்பு காட்டினான். முதலில் சோவியத் யூனியன் தான் சுக்கிரனுக்கு விண்கலத்தை அனுப்பியது. இது 1961 வெனேரா திட்டமாக தொடங்கப்பட்டது. வெனேரா 7 என்பது சுக்கிரனில் மேற்பரப்பிலே முதல் முறையாக வெற்றிகரமாக தரையிறங்கிய விண்கலம். இது வெறும் 23 நிமிடங்கள் தான் தகவல் அனுப்பியது. ஆனால் அந்த 23 நிமிடங்களில் கிடைத்த தகவல்கள் சுக்கிரன் ஒரு உயிரற்ற கொடூரமான இடம் என்பது உறுதியாகிவிட்டது. அதற்கு பின் வெனிரா 9, வெனிரா 13 இவை அனைத்தும் சோவியத் யூனியனின் பெருமைமிக்க முயற்சிகள். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனங்களும் பின்பு இதிலே பங்களித்தார்கள். குறிப்பாக மெக்கலன் என்னும் நாசாவினுடைய விண்கலம் 1990ஆம் ஆண்டு சுக்கிரனுக்கு அனுப்பப்பட்டது. இது ஸ்டீரியோ ரேடார் மூலம் மேற்பரப்பை மேப்பிங் செய்து சுமார் 98 விழுக்காடு கிரக மேற்பரப்பை படம் பிடித்தது. மெக்கலன் நமக்கு கூறியது என்னவென்றால், சுக்கிரனிலே நிலக்கரி இல்லாதது, மேற்பரப்பில் அதிகமான எரிமலை அமைப்புகள் இருப்பது ஆகியவற்றையெல்லாம் குறிப்பிட்டு சொல்லலாம். ஆக பசல்டிக் பாறைகள் பரவலாக காணப்படுகிறது என்பதையும் இது ஒரு பாறைமயமான உலகம் என்பதையும் அது காட்டியது. மேற்பரப்பிலே சுமார் 1000க்கும் மேற்பட்ட எரிமலைகள் இருக்கின்றன. இது சுக்கிரன் இன்னும் சுருக்கப்பட்ட பூமிக்கோளை கொண்டது என்பதையும் புவியினுடைய உள்வெப்பம் இன்னும் வெளியேறுகிறது என்பதையும் காட்டுகிறது. இதில் ஒரு விதமான விசித்திரம் என்னவென்றால், சுக்கிரனில் எரிமலை வெடிப்புகள் நடைபெறுவது தொடர்ந்து நிகழ்வதாக தெரியவில்லை. ஆனால் அதன் அடையாளங்கள் புதியதாகவே உள்ளன. இது சில விஞ்ஞானிகளுக்கு சுக்கிரன் இன்னும் உயிருள்ள கிரகம், அதாவது புவி இயக்கம் இன்னும் நடைபெறுகிறது என்ற நம்பிக்கையையும் கொடுத்திருக்கிறது. மேலும் சுக்கிரனில் வளிமண்டலத்தில் வெண்மையான கனமான மேகங்கள் தொடர்ந்து படர்ந்து கொண்டு இருக்கின்றன. இந்த மேகங்கள் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் சல்பியூரிக் அமிலத்தின் துகள்களால் உருவானவை. இவை ஒளியை வெளிப்படுத்துகின்றன. அதனால் பூமியிலிருந்து நாம் பார்ப்பதற்கு சுக்கிரன் மிகவும் பிரகாசமாக காட்சியளிக்கிறது. அதை போல தற்போது இருக்கக்கூடிய அனைத்து ஆதாரங்களை வைத்து பார்த்தால் மேற்பரப்பினுடைய வெப்பம், காற்றழுத்தம், ரசாயன சூழ்நிலை அனைத்தும் அது உயிர் வாழ இயலாத சூழ்நிலையை கொண்டிருக்கிறது என்பதையும் காட்டுகிறது. அதை போல சுக்கிரனின் சுழற்சித்தன்மை குறித்தும் அது சற்று வித்தியாசமானது என்பதும், சுக்கிரன் கிரகம் ஒரு சுழற்சியை முடிக்க 243 பூமியினுடைய நாட்களை எடுத்துக்கொள்ளும் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இது மிகவும் மெதுவாக சுழலக்கூடிய ஒன்று. அதைவிட விசித்திரமாக இருப்பது என்னவென்றால், இது பிற கிரகங்களை போல மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுழலாது, மாறாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுழல்கிறது. இது ரெட்ரோகிராட் ரொட்டேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இதனால் சுக்கிரனில் சூரியன் மேல் வருவதற்கும் கீழ் செல்வதற்கும் நேரம் பெரிய அளவில் மாறுபடுகிறது. மேலும் சுக்கிரனில் ஒரு நாள், அதாவது ஒரு சுழற்சி நேரம் என்பது ஒரு வருடத்தை விட நீளமானது. இது மிகவும் அபூர்வமான இயற்கை அமைப்பையும் காட்டுகிறது. அதை போல சுக்கிரனின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகள், சமவெளிகள், பள்ளத்தாக்குகள், எரிமலைகள் மற்றும் பாறை மேடுகள் அனைத்தும் ஒரு பெரிய புவி இயக்க வரலாற்றை உணர்த்துகின்றன. சுக்கிரனின் மேற்பரப்பில் மிக குறைவான தாக்க குழிகள், இம்பாக்ட் கிரியேட்டர்ஸ் மட்டுமே காணப்படுகிறது. இது அதன் மேற்பரப்பு கோடி காலங்களுக்கு ஒரு முறைதான் புதுப்பிக்கப்படுகிறது என்பதை உணர்த்துகிறது. இது புவியியல் ரீதியாக சுக்கிரன் இன்னும் செயலில் உள்ளதா என்ற குறித்த கேள்வியையும் கூட அல்லது ஆய்வுகளையும் கூட தூண்டுகிறது. சுக்கிரனின் மேற்பரப்பினுடைய முக்கியமான பகுதிகளில் ஒன்று லக்ஷ்மி பிளானம் என்று அழைக்கப்படும் மேட்டு பகுதி. இது ஒரு பவள மேடை போன்ற பகுதி. மிக உயரமான மலைக்களஞ்சியங்களை கொண்டிருக்கிறது. இதில் மேக்ஸ்வெல் மவுண்டன்ஸ் என்று அழைக்கப்படும் சுக்கிரனின் மிக உயரமான மலைகளும் அடங்குகின்றன. இவை சுமார் 11 கிலோமீட்டர் உயரம் கொண்டதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. இது பூமியின் எவரெஸ்ட் மலையை விடவும் உயரமானது. இந்த உயர்ந்த மலைகள் மற்றும் மேடுகளின் தோற்றம் சுக்கிரனில் உள்ள
நிலத்தடுப்புகளுக்கு ஏற்ப அதன் உள்வெப்ப இயக்கம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்று கூறும் முக்கியமான அறிகுறிகளாகவும் கருதப்படுகின்றன. சுக்கிரனின் எரிமலைகளில் சில இன்று கூட இயங்கிக் கொண்டிருக்கலாம் எனும் சந்தேகமும் எழுகிறது. குறிப்பாக 2023 நாசாவின் மெக்கலன் தரவுகளை பயன்படுத்திய விஞ்ஞானிகள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எரிமலையின் வாயில் அமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்களை கவனித்திருக்கிறார்கள். இதனால் அந்த எரிமலை சுமார் 8 மாத காலத்தில் மீண்டும் செயல்பட்டிருக்கலாம் என அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல பூமியில் பிளேட் டெக்டோனிக்ஸ் எனப்படும் நிலத்தடுப்பு நகர்வுகள் காரணமாக நிலநடுக்கங்கள், எரிமலைகள் மற்றும் மலை உருவாக்கங்கள் நிகழ்கின்றன. இதை போன்ற அமைப்பு சுக்கிரனில் கிடையாது. ஆனால் அதற்கு பதிலாக சுக்கிரனில் உட்கரு வெப்பத்தை வெளியேற்ற பிற வழிகள் காணப்படுகிறது. ஒரு பெரிய பக்கவாட்டில் வெப்பம் சேரும் போது மேற்பரப்பில் இடைவெளி இல்லாமல் பெரும் பகுதிகள் ஒரே நேரத்தில் வெடித்து மாறும். இது ஒருவித கேஸ்டோட்ரோபிக் ரெசர்ஃபேசிங் என்றும் அழைக்கப்படுகிறது. இதனால் பழைய மேற்பரப்புகள் அழிந்து புதிய பாறைகள் மேலே படர்ந்து விடுகிறது. இந்த நிகழ்வுகள் சுக்கிரனில் ஏற்கனவே 2 அல்லது 3 முறை நடந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். இதனால்தான் அதன் மேற்பரப்பில் பழைய தாக்கக்குழிகள் மிக குறைவாக இருக்கின்றன. அதை போல சுக்கிரனில் நடைபெறும் இயற்கை நிகழ்வுகளை புரிந்து கொள்வது மிக முக்கியமானது. ஏனென்றால் அது பூமியின் எதிர்காலத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி ஒன்று இருக்கலாம். இதற்காகவே நாசா, ISA மற்றும் இஸ்ரோ உட்பட பல்வேறு விண்வெளி நிறுவனங்கள் புதிய திட்டங்களை திட்டமிட்டிருக்கிறார்கள். அதில் முதலாவது திட்டம் வெரிட்டஸ். இது நாசாவின் திட்டம். இது சுக்கிரனின் புவியியல் அமைப்புகளை ரேடார் மேப்பிங் மூலம் கண்டறிய திட்டமிட்டிருக்கிறது. இதனால் மேற்பரப்பின் உயரம், எரிமலை செயல்பாடுகள், பாறைகளின் அமைப்பு போன்றவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது டாவின்சி பிளஸ். இது நாசாவின் மற்றொரு திட்டம். இது சுக்கிரனின் வளிமண்டலத்தில் இருக்கும் ஒரு ப்ரோப் மூலம் அங்கு உள்ள வாயுக்கள் மற்றும் வேதியியல் பொருட்கள் குறித்துள்ள புதுப்பித்தல்களை பெற்றுக்கொள்ளும். அடுத்து என்விஷன். இது ஐரோப்பிய விண்வெளி நிலையத்தின் திட்டம். இந்த திட்டம் முழுமையாக புவியியல் மாற்றங்களை ஆராயக்கூடியது. இந்த மூன்றும் 2030 ஏவப்பட இருக்கின்றன. இது சுக்கிரனை பற்றிய புதிய தகவல்களை கொண்டு வரும் மிகப்பெரிய முன்னேற்றமாக அமையும். இந்த திட்டங்கள் அனைத்தும் பூமியை போன்று இருக்கக்கூடிய ஒரு கிரகம் எப்படி உயிரற்ற சூழ்நிலையாக மாறியது என்பதை ஆராயக்கூடியது. அதை போல பூமி இப்படி மாறாமல் பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்ற புரிதலை வளர்க்கவும் உதவக்கூடும் என்றும் கருதப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மனித மனதிலே அதீத ஆச்சரியத்தையும் ஏக்கங்களையும் ஏற்படுத்திய வானத்தின் ஒளிவிளக்குகளில் முதன்மையானது சந்திரன். இரவின் இருளில் மெல்ல எழக்கூடிய ஒரு ஒளிக்கூட்டம். எப்போதுமே அருகில் இருப்பது போல இருந்தாலும் அதன் மீது பதிந்திருக்கும் புதிர்கள் இன்னும் தீர்க்கப்படாமலேயே இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான வருடங்களாக மனிதர்கள் கவிதைகளிலும் கதைகளிலும் சந்திரனை புகழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் 20ஆம் நூற்றாண்டு முதல் அந்த கவிதை மேடை அறிவியல் ஆய்வுகளால் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த காணொளி சந்திரனை அறிவியல் பார்வையில் அதனுடைய தோற்றம், இயற்கை அமைப்பு, பூமியோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் ஆகியவற்றை குறித்து விரிவாக ஆராய்கிறது. வாருங்கள் சந்திரனுக்குள் போகலாம். நாம் இன்று காணக்கூடிய சந்திரன் ஒரு இயற்கை செயற்கைக்கோள், நேச்சுரல் சேட்டிலைட். இது பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒன்று. மனிதன் நேரடியாக சென்றுவிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரே விண்மீனும் இதுதான். ஆனால் இந்த சந்திரன் எங்கே இருந்து வந்தது, அது எப்பொழுது உருவாகியது, இவை போன்ற கேள்விகள் பெரும்பாலான விஞ்ஞானிகளின் கவனத்தை கவர்ந்தவை. சந்திரன் உருவானதற்கான முதன்மையான யூகங்களை பார்க்கும் போது பல்வேறு கோட்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் அதில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கோட்பாடு மாபெரும் மோதல் கோட்பாடு, கெயின்ட் இம்பாக்ட் ஹைபோதீசிஸ். இந்த கோட்பாட்டின்படி சுமார் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு பூமி தன்னுடைய ஆரம்ப வளர்ச்சி நிலையத்தில் இருந்தபோது மார்ஸ் அளவிலான ஒரு வானகாயம் தியா என்பது பூமியோடு நேருக்கு நேர் மோதியது. இந்த மோதலின் காரணமாக பூமியின் மேல் பகுதியிலிருந்து பெரிய அளவில் பொருட்கள் அலைகளாக விண்வெளிக்கு சென்று புறப்பட்டன. அவையெல்லாம் பின்பு ஒருங்கிணைந்துதான் சந்திரன் உருவாகியது. இந்த கோட்பாட்டை பல விஞ்ஞானிகள் ஆதரிக்கிறார்கள். ஏனென்றால் சந்திரனிலும் பூமியிலும் உள்ள ஒரே மாதிரியான ரசாயன கூறுகளும் ஆக்சிஜன் ஐசோடோப்புகளும் இதையே உறுதி செய்கின்றன.
கூடுதலாக சந்திரனில் உலோகங்கள் குறைவாகவே இருக்கிறது. அதாவது அதன் கோளின் மையம் பெரும்பாலும் பாறைகள் மற்றும் சூடான மெலிந்த பொருட்களால் ஆனது. இது பூமியின் மேற்பரப்பிலிருந்தே உருவானது என்பதை பலமாக குறிக்கக்கூடியது. சந்திரனின் தோற்றம் பற்றி மட்டுமல்ல, அதன் இயக்கங்கள் மற்றும் அதனோடு பூமிக்கு இருக்கக்கூடிய உறவுகளும் மிகவும் முக்கியமானவை. சந்திரன் பூமியை சராசரியாக 3,84,400 கிலோமீட்டர் தொலைவிலே சுற்றுகிறது. அதன் சுற்றுப்பாதை ஒவ்வொரு முழு சுற்றிற்கும் சுமார் 27.3 நாட்கள். ஆனால் நாம் சொல்லக்கூடிய விஷயத்திலே அமாவாசை போன்ற நாட்கள் இந்த 27.3 அமைவதில்லை. சந்திரனின் சுற்றுச்சுழற்சி நேரமும் அதன் சுழற்சி நேரமும் ஒரே மாதிரியானவை என்பதால் அது எப்போதும் பூமியை நோக்கி ஒரே பக்கத்தையே காட்டுகிறது. இது ஒரு அற்புதமான இயற்கை அமைப்பு. இந்த ஒத்திசைவு காரணமாகவே சந்திரனில் தொலைவு பக்கம் எனப்படும் டார்க் சைட் ஆஃப் தி மூன் நம்மால் பூமியிலிருந்து நேரடியாக காண முடியாது. அது நிரந்தர இருளில் மூடப்பட்டதாக நினைக்கப்பட்டாலும் உண்மையில் அது பல மாற்றங்களை சந்திக்கிறது. ஆனால் பார்வைக்கு மட்டும் மறைந்திருக்கிறது. சந்திரன் பூமியுடன் இணைந்திருக்கும் உறவு வெறும் விசைமிகு ஈர்ப்பு உறவாக இல்லாமல் வாழ்க்கையின் நடைமுறைகளை மையமாக கொண்ட பிணைப்பாகவே இருக்கிறது. மிக முக்கியமாக கடல்களில் ஏற்படும் அலைகள் இதற்கு சந்திரனின் ஈர்ப்பு விசையே முதன்மை காரணமாகவும் விளங்குகிறது. சந்திரன் பூமியை சுற்றும் போது அதன் ஈர்ப்பு விசை கடல் நீரை ஈர்க்கிறது. இதனால் கடல் அளவில் உயர்வும் குறைவும் ஏற்படுகிறது. இத்தகைய கடல் சுழற்சிகள் பூமியின் உயிரின் தோற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் கூட மிக முக்கிய பங்கு அளித்திருக்கிறது என நம்பப்படுகிறது. மேலும் சந்திரன் பூமியின் அச்சு திசையை நிலைநிறுத்தும் பணியையும் செய்கிறது. பூமி சற்று சாய்ந்த நிலையில் சுழல்கிறது. ஆனால் அந்த சாய்வு மிக குறைவாகவே மாற்றப்படுகிறது. இதுவே பூமியின் பருவநிலைகள் பலவற்றிற்கு காரணமாகவும் உள்ளது. சந்திரன் இல்லாமல் இருந்தால் பூமியின் சுழற்சி திசை மிகவும் சீரற்றதாகி பருவநிலைகள் மிகவும் கடுமையாக மாறியிருக்கும். அதை போல சந்திரனின் உயர்ந்த அளவிலான பிரதிபலிப்பு ரெஃப்ளெக்டிவிட்டி காரணமாக அது இரவில் ஒரே ஒரு முக்கிய ஒளிவட்டமாக இயங்குகிறது. பல்வேறு கலாச்சாரங்களிலே சந்திரன் காலக்கணக்கு, விளக்கவியல், நேரம் கணிக்கும் முறைகள் மற்றும் பண்டிகைகள் போன்றவற்றோடு நெருக்கமாக தொடர்பு கொண்டதாகவும் இருக்கிறது. சந்திரனை பற்றிய அறிவியல் ஆராய்ச்சி என்பது பெரும்பாலும் பூமியிலிருந்தே துவங்கியது. தொலைநோக்கிகள், நீளக்கோட்பாடுகள், ஒளிவீச்சு பரிசோதனைகள் ஆகியவற்றின் மூலம் அதன் மேற்பரப்பில் உள்ள பள்ளத்தாக்குகள், மேடுகள், அணைக்கட்டுகள் போன்றவை புவியியல் நோக்கிலே விரிவாக அறியப்பட்டன. இவை அனைத்துமே சந்திரனின் துவக்க காலங்களில் ஏற்பட்ட பாறை வெடிப்புகளால் உருவானவை. இவை மட்டுமல்லாமல் சந்திரனிலே வான்பொருள் மோதல்கள் அதிக அளவில் நிகழ்ந்துள்ள அடையாளங்களும் காணப்படுகின்றன. பூமியின் வலிமையான வளிமண்டலம் பல துகள்களை அதன் மேற்பரப்பை அடையாமல் அழிக்கிறதாயினும் சந்திரனில் வளிமண்டலம் இல்லாத காரணத்தால் இத்தகைய துகள்கள் நேரடியாக மோதி சிதறுகின்றன. இதனால்தான் சந்திரனின் மேற்பரப்பில் வெடிப்புகளும் பள்ளங்களும் காணப்படுகின்றன. ஆக சந்திரனின் மேற்பரப்பை லூனார் சர்ஃபேஸ் என்று அறிவியல் புலங்களிலே அழைக்கிறார்கள். இந்த மேற்பரப்பு பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் நிகழ்ந்த வான்கல் தாக்கங்களால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால்தான் சந்திரன் முழுவதும் அடர்த்தியான பள்ளத்தாக்குகள், மேடுகள், பாறை துண்டுகள் மற்றும் சிறிய படிமங்கள் ஆகியவற்றால் நிரம்பியிருக்கும். மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பெரிய வட்டப்பாதைகள் இம்பாக்ட் கிரியேட்டர்ஸ் என அழைக்கப்படுகின்றன. இவை வேகமாக பாயும் வான்கற்களின் தாக்கத்தின் காரணமாக உருவானவை. பல இடங்களிலே இந்த பள்ளங்கள் அருகருகே அணிவகுத்திருப்பதையும் காணலாம். சந்திரனிலே வளிமண்டலம் இல்லாததால் இத்தகைய தாக்கங்கள் அழியாமலேயே நிலைத்திருக்கின்றன. அதாவது ஒரு முறை தாக்கம் ஏற்பட்டால் அது மாறாமல் பல கோடி வருடங்களாக அப்படியே இருக்கக்கூடியது. அதை போல சந்திரனின் மேற்பரப்பில் 2 முக்கியமான புவியியல் பகுதிகள் காணப்படுகிறது. ஒன்று மேரியா. இவை கருப்பு பகுதி போல தெரியும். மேரியா என்பது லத்தீன் மொழியில் கடல் என்பதை குறிக்கக்கூடியது. ஆனால் உண்மையில் இவை கடல் அல்ல. இவை மிக பெரிய அளவிலான பாறை வெடிப்புகளால், அதாவது பசுமை நிற மெழுகு பாறைகளால் ஆனது. இரண்டாவது பகுதி ஹைலாண்ட்ஸ். இவை உயரமான ஒளிப்படங்களிலிருந்து வெண்மை நிறம் கொண்ட பாகங்களாக தோன்றும். இவை பழமையான பாறை தொகுப்புகளால் ஆனவை. அதை போல சந்திரனின் மேற்பரப்பினுடைய வெப்பநிலை மாறுபாடுகள் மிக கடுமையானவை. வளிமண்டலமின்றி சூரிய ஒளி நேரடியாக தாக்குவதால் வெப்பநிலை சுமார் 127 டிகிரி செல்சியஸ் வரை உயரும். அதே நேரத்தில் இருண்ட பக்கத்திலே -173 டிகிரி செல்சியஸ் வரை குறையும்.
இந்த கடுமையான வெப்பநிலை மாறுபாடுகள் எந்த ஒரு உயிரின் நேரடி வாழ்வுக்கும் மிகவும் கடினமான சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றன. சந்திரனில் வளிமண்டலம் இல்லை என்பதனாலேயே இத்தகைய வெப்ப மாற்றங்கள் ஏற்படுகின்றன. வளிமண்டலம் என்றால் ஒரு கோளின் மேல் பகுதியை சுற்றி வளையமாய் படர்ந்த வாயுக்கள். பூமியில் இது நமக்கு உயிருக்கு தேவையான ஆக்சிஜனையும் வெப்பநிலையையும் நிலைத்திருக்க செய்கிறது. கதிர்வீச்சிலிருந்து பாதுகாப்பையும் அளிக்கிறது. சந்திரனில் இருக்கக்கூடிய எக்ஸோஸ்பியர் எனப்படும் மெல்லிய வாயுக்கள் தான் அதற்கான மாற்று. ஆனால் அது மிக மிக மெல்லியதாக உள்ளதால் அதனை வளிமண்டலம் என்று நாம் அழைக்க முடியாது. ஆக வளிமண்டலம் இல்லாத காரணமாக சந்திரனிலே ஒளி பரவாது. அதாவது நீங்கள் சந்திரனில் நின்று எதையாவது கத்தினால் எதிரில் உள்ள ஒருவர் அதை கேட்க முடியாது. ஆனால் சந்திரனில் வாயுக்களே இல்லாத காரணத்தால் ஒளிப்பரவல் சாத்தியமில்லாத ஒன்று. இதுவே விண்வெளி பயணிகள் ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொள்ள இன்டர்கேம் மற்றும் அலைக்கற்றைகள் போன்ற கருவிகளை பயன்படுத்த வேண்டிய தேவையும் ஏற்பட்டது. சந்திரனில் ஈர்ப்பு விசை பூமியை விட மிக குறைவாக உள்ளது. பூமியில் நீங்கள் 60 கிலோ எடையுடன் இருந்தால் சந்திரனில் அது சுமார் 10 கிலோவாத்தான் இருக்கும். இதனால் ஒரு பொருளை எடுப்பது, பாய்வது, நகர்வது ஆகியவற்றிற்கு பயிற்சியும் தேவைப்படுகிறது. சந்திரனை நோக்கிய அனைத்து விண்கல பயணங்களும் இவ்விதமான மாறுபாடுகளுக்கு அனுபவம் பெறும் பயிற்சி மிகவும் முக்கியமானதாகவும் அமைந்திருந்தது. இந்த தன்மைகளெல்லாம் தான் மனிதனை சந்திரனை நோக்கி ஆராய்ச்சி செய்யவும் தூண்டியது என்று கூறலாம். 1969ஆம் ஆண்டு நாசாவினுடைய அப்பல்லோ 11 எனப்படும் விண்கலம் சந்திரனை அடைந்தது. நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் புஸ் ஆல்ட்ரின் ஆகிய இருவர் சந்திரனின் மேற்பரப்பில் நடந்த முதல் மனிதர்கள். இது மனித வரலாற்றில் மிகப்பெரிய மைல்கல்லாகவும் அமைந்தது. அதனைத் தொடர்ந்து சந்திரனை நோக்கிய பல வெவ்வேறு நாட்டு விண்வெளி நிறுவனங்களின் முயற்சிகளும் நடைபெற்றன. இதில் அமெரிக்கா, சோவியத் யூனியன், சீனா, ஜப்பான், இந்தியா, ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் ஆகியவை முக்கிய பங்கும் வகித்திருக்கிறார்கள். இந்தியா சந்திராயன் என்ற திட்டத்தின் கீழ் சந்திரனை ஆராய அநேக முயற்சிகளும் மேற்கொண்டுள்ளது. சந்திராயன் 1 மற்றும் சந்திராயன் 2 திட்டங்களின் வாயிலாக சந்திரனில் தண்ணீர் இருப்பதற்கான ஆதாரங்கள் உறுதி செய்யப்பட்டன. இது எதிர்கால சந்திர பயணங்களுக்கு மிக முக்கியமான தகவலாகவும் கருதப்படுகிறது. சந்திரனில் தண்ணீர் இருப்பது என்பது வெறும் விஞ்ஞான ஆச்சரியம் மட்டுமல்ல, அது ஒரு பெரும் நம்பிக்கையையும் மனிதன் நிலைத்திருக்கும் வகையில் விண்வெளியில் வாழ்வதற்கான கனவுக்கு ஒரு படிக்கட்டாகவும் அமைகிறது. சந்திரனில் நீர் இருப்பது உறுதியாகும் பட்சத்தில் எதிர்கால விண்வெளி நிலைகள் சந்திரனிலேயே உருவாக்கப்படும். ஆக மொத்தத்தில் சந்திரன் பற்றிய ஆர்வம் இப்போது புதிய பரிமாணத்தையே அடைந்திருக்கிறது. தனியார் தொழில்நுட்ப நிறுவனங்கள் கூட சந்திரனிலே நிலையங்களை அமைப்பது, ரிசோர்ஸ் மைனிங் போன்ற பொருளாதார பங்களிப்புகளையும் எதிர்கால திட்டங்களாக முன்வைக்கிறார்கள். இவை அனைத்தும் கூடும்போது சந்திரன் ஒரு பரிசோதனை மேடையாக மாறும். அங்கு மனிதன் எப்படி நிலைநிறுத்தப்படுகிறான், எவ்வாறு மனித வாழ்வு பூமியை தாண்டி மேலும் விரிவடைய முடியும் என்பதை அறிந்து கொள்ளும் வாய்ப்பாகவும் அது மாறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாம் விண்வெளிக்குள் கண்களை கொண்டு செல்லும் ஒவ்வொரு முறையும் ஒரு கிரகம்தான் எல்லோரின் மனதிலும் சிறப்பான இடத்தை பிடிக்கிறது. அதுதான் செவ்வாய் என்று அழைக்கப்படும் மார்ஸ். இது சூரிய குடும்பத்தில் 4வது கிரகமாக அமைந்திருக்கிறது. பூமியின் மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரே பாறை கிரகம். பூமியை தொடர்ந்து வாழக்கூடிய இடமாக இருக்கும் என்று நம்பப்பட்டு ஆராயப்படக்கூடிய இடமாகவும் இது இருக்கிறது. அதே வேளையில் இது அறிவியலுக்கும் கற்பனைக்கும் ஆய்வுகளுக்கும் பச்சை கொடியை காட்டுக் கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. செவ்வாய் ஒரு சிவப்பு கிரகம், ரெட் பிளானட் என்று அழைப்பதற்கு முக்கிய காரணம் அதன் மேற்பரப்பில் காணப்படக்கூடிய இரும்பு ஆக்சைடு, அயன் ஆக்சைடு. இவை தூசியாக பரவியுள்ளதால் அதன் நிறம் சிவந்ததாக தெரிகிறது. இது நம் பார்வையில் தனித்துவமான ஒரு தோற்றத்தையும் ஏற்படுத்துகிறது. செவ்வாயின் பரிமாணம் பூமியை விட சிறியது. அதன் விட்டம் சுமார் 6779 கிலோமீட்டர். அது பூமியின் விட்டத்தை விட சுமார் 50 விழுக்காடு மட்டுமே. அதில் காந்தக்களம் இல்லை என்பதும் ஒரு கவலைக்குரிய விஷயம். அதே சமயம் அதன் வளிமண்டலம் மிகவும் மங்கலானது மற்றும் மிக குறைவான அழுத்தம் கொண்டது. பூமியில் இருக்கக்கூடிய காற்றழுத்தத்தின் சுமார் 1% மட்டுமே அதில் இருக்கிறது. அதை போல செவ்வாயின் ஒரு நாள் என்பது பூமியுடைய ஒரு நாளை ஒத்து இருக்கிறது. ஒரு செவ்வாயினுடைய நாள் என்பது 24 மணி நேரம் 37 நிமிடங்கள். ஆனால் ஒரு வருடம் என்பது சுமார் 687 பூமியினுடைய நாட்களுக்கு சமம்.
இதன் பொருள் என்னவென்றால் செவ்வாயின் வருடம் பூமியின் 2 ஆண்டுகள் வரை நீளமாக இருக்கும். இதனால் அங்கு இருக்கக்கூடிய பருவநிலைகள் மிகவும் மாறுபட்டதாகவும் கடுமையானதாகவும் இருக்கின்றன. செவ்வாயின் வளிமண்டலம் மிக மெல்லியதாகவும் அதன் வாயு கலவையில் 95 விழுக்காடு கார்பன் டை ஆக்சைடு, 3 விழுக்காடு நைட்ரஜன் மற்றும் 1.6 விழுக்காடு ஆர்கன் ஆகியவை இருக்கின்றன. ஆக்சிஜன் மிக குறைவாகவே இருக்கிறது, சுமார் 0.13 விழுக்காடு மட்டுமே. இதனால் மனிதர்கள் அங்கு சுவாசிக்க இயலாது. மேலும் அதன் வளிமண்டலத்தில் காந்த களம் இல்லாததால் சூரிய கதிர்வீச்சு நேரடியாக தாக்குகிறது. இது வாழ்வுக்கே உகந்த சூழ்நிலை இல்லாததாக அதை மாற்றுகிறது. செவ்வாயின் சராசரி வெப்பநிலை சுமார் -63 டிகிரி செல்சியஸ். ஆனால் சில சமயங்களில் அதன் சமவெளிகளில் 0 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக குளிர்காலத்தின் இறுதி பகுதியில் இரவில் அது -100 டிகிரி செல்சியஸ் வரை குறைவதற்கும் வாய்ப்புள்ளது. இதனால்தான் அங்கு நீர் எப்பொழுதுமே திரவமாக இருக்க முடியவில்லை. ஆனால் திரவ நீரை முன்னோக்கி உருவாக்குவதற்கான முறைகள் பரிசீலிக்கப்பட்டும் வருகின்றன. உதாரணமாக நிலத்திலிருந்து நீர் ஐஸாக எடுத்து அதனை உருகச் செய்வது. அதை போல செவ்வாயின் மேற்பரப்பு அதன் புவியியல் வரலாற்றில் மிக முக்கியமான பகுதி. இது பாறை அமைப்புகள், ஆறுகள் போல ஓட்டோடுகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் எரிமலைகளால் நிரம்பி நிற்கிறது. அதில் முக்கியமானது ஒலிம்பஸ் மோன்ஸ். இது சூரிய குடும்பத்தில் உள்ள மிக உயரமான எரிமலை. இது 22 கிலோமீட்டர் உயரம் கொண்டது. இது பூமியின் எவரெஸ்ட் மலையை விட 3 மடங்கு உயரமானது. அடுத்து வேலஸ் மெரினஸ். இது மிகப்பெரிய பள்ளத்தாக்கு அமைப்பு. இது 4000 கிலோமீட்டர் நீளமும் 200 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. இது பூமியின் கிராண்ட் கனானை விட 10 மடங்கு பெரியது. அதை போல போலார் ஐஸ் கேப்ஸ். செவ்வாயின் வடக்கு மற்றும் தெற்கு துருவங்களில் உறைந்த நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பனிக்கட்டிகள் இருக்கின்றன. இவை பருவகால மாற்றங்களையும் ஏற்படுத்துகின்றன. 2015 நாசா அங்கு பரந்த அளவில் நீர் வழிந்திருக்கக்கூடிய தடங்கள் இருப்பதையும் உறுதி செய்தது. ஆனால் இவை சீசனல் பிரைனரி ஃப்ளோ என்று கூறப்படும் சால்ட் வாட்டர். அவை உருகிய பனிக்கட்டி வடிவிலேயே காணப்படுகின்றன. அதை போல 2018 யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியினுடைய மார்ஸ் எக்ஸ்பிரஸ் ப்ரோபினுடைய கணிப்பின்படி செவ்வாயின் தெற்கு துருவத்தின் கீழே ஒரு லிக்யூட் வாட்டர் லேக் இருக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இது வாழ்வுக்கான முக்கிய அறிகுறியாகவும் கருதப்படுகிறது. அதை போல செவ்வாயில் உயிரிகள் இருந்ததா இல்லையா என்பது மிக நீண்ட காலமாக பரிசீலிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அதற்காகவே நாசா மற்றும் பல்வேறு விண்வெளி நிறுவனங்கள் ரோபோ கார்கள் மற்றும் ஆராய்ச்சி கருவிகளை அனுப்பி வருகிறார்கள். ஸ்பிரைட் மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டி 2004, கியூரியாசிட்டி 2012, பெர்செவரன்ஸ் 2020. இவை அனைத்தும் செவ்வாயின் மண் மாதிரிகளை, காற்று மாதிரிகளை, பாறை அமைப்புகளை ஆராய்ந்து உயிருக்கான அடையாளங்களை தேடி வருகிறார்கள். கியூரியாசிட்டி ஒரு காலத்தில் செவ்வாயில் வறண்ட ஆறுகள், ஏரிகள் இருந்திருக்கலாம் என்பதற்கான தடங்களையும் கண்டுபிடித்தது. பெர்செவரன்ஸ் தற்போது ஜசீரோ கிரேட்டர் என்ற இடத்தில் இயங்குகிறது. அங்கு ஒரு காலத்தில் ஏரி இருந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். அதை போல சில நாடுகள் செவ்வாயை சுற்றும் செயற்கைக்கோள்கள், தரையிறங்கும் கப்பல்கள் மற்றும் சுற்றி சுழலும் ரோபாக்களையும் அனுப்பியிருக்கிறார்கள். இவையெல்லாம் இந்த சிவப்பு கிரகத்தின்பால் மனிதருக்கு அதிக நம்பிக்கையை ஏற்படுத்தி வருகிறது. இந்தியாவின் மங்கள்யான் 2014 வெற்றிகரமாக செவ்வாயை அடைந்தது. இது குறைந்த செலவில் சாதித்த ஒரு பெரிய வெற்றி. இந்தியா செவ்வாயில் முதல் முறையாக முயற்சி செய்த நாடாகவும் அதில் வெற்றி கண்ட ஒரே நாடாகவும் பெயர் பெற்றது. ஆக மொத்தத்தில் மனிதன் செவ்வாயில் வாழ முடியுமா? இது பல ஆண்டுகளாக எழுந்து வரக்கூடிய ஒரு கேள்விதான். ஆனால் இவற்றிற்கு விஞ்ஞானிகள் தீர்வுகளை தேடி வருகிறார்கள். அதில் முக்கிய சவால்களும் பல இருக்கின்றன. காற்று. மனிதர்கள் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை உருவாக்க செயற்கை வளிமண்டலம் உருவாக்கப்படும் அல்லது மோக்சி போன்ற கருவிகள் மூலம் செவ்வாயின் கார்பன் டை ஆக்சைடில் இருந்து ஆக்சிஜன் பிரிக்கப்பட வேண்டியிருக்கும். இரண்டாவது, தண்ணீர். நிலத்தில் உறைந்த பனிகளை உருக்கி நீராக மாற்றலாம். இது குடிப்பதற்கும் பயிர் பாசனத்திற்கும் பயன்படலாம். மூன்றாவது, வெப்பநிலை. செயற்கை தாபன முறைகள் மற்றும் டோம்ஸ், அதை போல வாகனங்களின் உள் சூழலை நிலைத்திடச் செய்யும் அமைப்புகளும் தேவைப்படலாம். நான்காவது, உணவு. பூமியில் இருக்கக்கூடிய ஹைட்ரோபோனிக்ஸ், ஏரோபோனிக்ஸ் போன்ற முறைகள் அங்கு பயிரிடுவதற்கு பயன்படுத்தலாம். ஐந்தாவது, கதிர்வீச்சு பாதுகாப்பு. செவ்வாயின் கதிர்வீச்சுகளுக்காக அதிக அடர்த்தி ஆடைகள்,
மண் அடுக்கு குடிசைகள் மற்றும் மண்ணுக்கு அடியில் வாழும் அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. ஆக மொத்தத்தில் செவ்வாயில் மனிதன் உயிர் வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செயற்கையாக செய்வதற்கான முயற்சிகள் நடக்கிறது. டெராஃபார்மிங் என்பது ஒரு கிரகத்தின் சுற்றுச்சூழலை மாற்றி அதனை மனித வாழ்வுக்கு உகந்ததாக மாற்றும் செயல். செவ்வாயின் அமைப்பில் சில மாற்றங்களை செய்து அதனை வாழக்கூடிய இடமாக மாற்றுவதுதான் இந்த யோசனை. ஆனால் இவை அனைத்திற்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தேவைப்படும் மிகப்பெரிய செயல் திட்டம். ஆனால் தற்காலிகமாக க்ளோஸ்டு ஹேபிடேட் அல்லது பயோடோம்ஸ் போன்ற இடங்களில்தான் மனித வாழ்வு சாத்தியமாக இருக்க முடியும். மனிதனின் செவ்வாய் கனவுக்கு அதிக உயிர் ஊட்டியவர் எலான் மாஸ்க். அவரது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஸ்டார்ஷிப் போன்ற விண்கலத்தின் வாயிலாக முதலாவது மனிதனை செவ்வாயில் கொண்டு செல்லும் திட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. பூமியில் ஏதாவது பேரழிவு ஏற்படும் போது மனித இனத்திற்கு ஒரு மாற்றுப் புகலிடம் தேவை என்ற அடிப்படையில் இந்த சூழ்நிலையில்தான் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தற்போது ஸ்டார்ஷிப்பை பல்வேறு சோதனைகளிலே வெற்றிகரமாக இயக்கியிருக்கிறது. ஆக மொத்தத்தில் செவ்வாய் என்பது ஒரு பாறை கிரகமாக தொடங்கியது. ஆனால் இன்று அது மனித இனத்தின் எதிர்கால கனவுகளுக்கான மேடையாகவே மாறியிருக்கிறது. அறிவியல், தொழில்நுட்பம், மன உறுதி இவை மூன்றும் இணையும் போது செவ்வாயில் மனித சமூகங்கள் உறுதியுடன் வாழும் நாள் மிக தொலைவில் இல்லை. இந்தியாவும் உலக நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படும் போது நாம் ஒரு நாள் செவ்வாயின் சிவப்பு மணலை நம் காலடியில் உணரக்கூடிய நாளும் வரும். அது மனித வரலாற்றின் மிக முக்கியமான திருப்புமுனையாகவும் அமையலாம்.